வணக்கம் நண்பர்களே. இன்று 6th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள இயற்பியல் அதில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு 50 கொஸ்டின் பார்த்துருக்கோம். பார்ட் 1. இந்த கொஸ்டின் வந்து பார்ட் 2. இதில் ஒரு 50 கொஸ்டின் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். நீளத்தின் எஸ்ஐ அலகு எது அப்படின்னா மீட்டர். நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். நிறையின் எஸ்ஐ அலகிற்கான குறியீடு. நிறையின் எஸ்ஐ அலகிற்கான குறியீடு கிலோகிராம். ஒரு மெட்ரிக் டன் என்பது ஒரு மெட்ரிக் டன் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா 1000 கிராம்ஸ். ஒரு மெட்ரிக் டன் அப்படின்னா 1000 கிராம்ஸ், 1000 கிராம், கிலோகிராம். காலத்தின் எஸ்ஐ அலகு. காலத்தின் எஸ்ஐ அலகு எதுனா வினாடி. காலத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா வினாடி. ஒரு மணி நேரம் என்பது எத்தனை வினாடி? ஒரு மணி நேரம் என்பது எத்தனை வினாடி? அப்போ ஒரு மணி நேரம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு 24. ஒரு மணி தானே. ஒரு மணிக்கு வந்து 60 வினாடி, 60 நிமிஷம், 60 நிமிஷம் 60 வினாடி, மொத்தம் 3600. தரையில் உருளும் பந்தின் இயக்கம். வட்ட இயக்கம், நேர்கோட்டு இயக்கம். தரையில் உருளும் பந்தின் இயக்கம் வட்ட இயக்கம், நேர்கோட்டு இயக்கம். ரோபோவின் தந்தை எனப்படுபவர். ஆக்சுவலா ரோபோவின் தந்தை வந்து பென்ஸ்க்ரோ அப்படிதான் கொடுத்துருவாங்க. நார்மலா பென்ஸ்க்ரோ. இந்த 4 கொடுத்ததுல வந்து எது நம்மளுக்கு வந்து ஐசக் அசிமோ. ரோபோவின் தந்தை எனப்படுவர் பென்ஸ்க்ரோ. அதே நார்மலா கரெக்டான கொஸ்டின். இந்த 4 கொடுத்ததுல வந்து ரோபோட்ல ரிலேட்டிவா இருக்கிறது ஐசக் அசிமோ. இது ஒரு இயற்கை காந்தம். இயற்கை காந்தம்னு எதை சொல்லுவான் கொடுத்ததுல வந்து எது வந்து இயற்கை காந்தம் அப்படின்னா மேக்னைட்ஸ். இயற்கை காந்தம் எது அப்படின்னா மேக்னைட்ஸ். ஓகே, இது ஒரு இயற்கை காந்தம் மேக்னெட். மேக்னெட்டுக்கு வேதி ஃபார்ம்ல வந்து Fe3O4. காந்தத்தால் கவரப்படும் பொருள். காந்தத்தால் கவரப்படும் பொருள் மரத்துண்டு, குண்டு. இதை கொடுத்ததுல எதுனா குண்டூசி. காந்தத்தில் ஈர்ப்பு சக்தி அதிகமுள்ள பகுதி. காந்தத்தில் ஈர்ப்பு சக்தி அதிகமுள்ள பகுதி இரு முனைகளிலும். காந்தத்தில் ஈர்ப்பு சக்தி அதிகமுள்ள பகுதி இரு முனைகளிலும். மாலுமிகளுக்கு திசை காட்டும் கருவிகளை அளித்தவர்கள். மாலுமிகளுக்கு திசை காட்டும் கருவிகளை அளித்தவர்கள் சீனர்கள். மாலுமிகளுக்கு திசை காட்டும் கருவிகளை அளித்தவர்கள் சீனர்கள். தடங்கள் ஏதுமின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் ஒன்று எப்பொழுதுமே தோராயமாக டேஸ் திசையில் தான் நிற்கும். தடங்கள் ஏதுமின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே தோராயமாக வடக்கு தெற்குல தான் இருக்குமா. எந்த திசையில் இருக்குன்னா வடக்கு தெற்குல. ஒரு காந்தம் எப்பவுமேனா வடக்கு தெற்கு திசையில இருக்கும். துணி விரைவில் உலர தேவைப்படும் ஆற்றல். துணி உலர தேவைப்படும் ஆற்றல் எது? சூரியனின் வெப்பாற்றல். சூரியனின் வெப்பாற்றல். வெப்பம் ஒரு வகை ஆற்றல் என்பதை கண்டுபிடித்தவர். வெப்பம் ஒரு வகை ஆற்றல் என்று கண்டுபிடித்த ஜேம்ஸ் சோல். வெப்பம் ஒரு வகை ஆற்றல் என்று கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் சோல். இது இயக்க ஆற்றல். இது இயக்க மின் ஆற்றல் தேவை. இது இயக்க மின் ஆற்றல் தேவை. தொழிற்சாலை. இந்த ஆற்றலால் வாகனங்களை இயக்க முடியாது. இந்த ஆற்றலால் வாகனங்களை இயக்க முடியாது. ஒளி ஆற்றல். இந்த ஆற்றலால் வாகனங்களை இயக்க முடியாது. எது அப்படின்னா ஒளி ஆற்றல். சூரிய ஆற்றல், வேதியாற்றல் எல்லாம் இயக்க முடியுமா? ஒளி ஆற்றல் மட்டும் இயக்க முடியாது. நிலக்கரியை எரிக்கும் போது அதன் வேதி ஆற்றல் டேஸாக மாற்றப்படுகிறது. வெப்பாற்றல். நிலக்கரி எரிக்கும் போது அதன் வேதி ஆற்றல்
வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது. பல்வேறு முறைகளில் பெறப்பட்ட கார்பன் டை ஆக்சைடில் உள்ள கார்பன் மற்றும் ஆக்சிஜன் ஒரு குறிப்பிட்ட மாறா விகிதத்தில் உள்ளது என்பது எந்த விதியை மெய்ப்பிப்பதாகும்? எந்த விதியை மெய்ப்பிப்பதாகும் அப்படின்னா மாறா விகித விதி. மாறா விகித விதி. நீரில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் நிறை விகிதம். நீரில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் விகிதம் 1:8. ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் 1:8. டால்டன் அணு கொள்கை வெற்றிகரமாக விளங்குவது. டால்டன் அணு கொள்கை வெற்றிகரமாக விளங்குவது எது அப்படின்னா பொருண்மை அழியா விதி, மாறா விகித விதி. ஏத ஆன்சர். டால்டன் அணு கொள்கை வெற்றிகரமாக விளங்குவது பொருண்மை அழியா விதி, மாறா விகித விதி. அடுத்து அழுத்தத்தின் அலகு. இந்த அளவை டேஸ் எனவும் கூறலாம். பாஸ்கல். கடல் மட்ட அளவில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு. கடல் மட்ட அளவில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு 10⁵ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். 10⁵ மீட்டர் நியூட்டன் ஸ்கொயர். டால்டன் அணு கொள்கையின் தவறான கூற்று எது? டால்டன் அணு கொள்கையின் தவறான கூற்று. இது மட்டும் தவறான கூற்றான். எது? ஒவ்வொரு பருப்பொருளும் மிக சிறிய பிரிக்க முடியாத துகள்களான அணுக்களால் உண்டாக்கப்பட்டவை. அது சரிதான். டால்டன் கொள்கை சரி. வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் எல்லா வகையிலும் வெவ்வேறாக இருக்கும். அதுவுமே சரிதான். பி மட்டும் தவறிருக்காங்க. ஒரு தனிமத்த அணுக்கள் யாவும் எல்லா வகையிலும் வெவ்வேறு மாதிரியாக இருக்கும். அந்த இது மட்டும் ஆன்சர் ரைட். இந்த ஆன்சரு. ஆனா டால்டன் கொள்கை 2 தான். ஏஇசி தான். தாம்சன் அணு மாதிரியின் சரியான கூற்றுகள். தாம்சன் அணு மாதிரியின் சரியான கூற்றுகள் என்ன அப்படின்னா நேர் மின்னோட்டம் அணுவில் சீராக பகிர்ந்துள்ளன. நேர்மின் கோளத்தினுள் எலக்ட்ரான்கள் சீராக பகிர்ந்துள்ளன. எலக்ட்ரான்கள் ஒன்றையொன்று கலந்து அணுவை நிலைப்புத்தன்மை அடைய செய்கின்றன. இந்த 3 கரெக்ட். தாம்சன் அணு மாதிரியான கூற்றுகள் நேர் மின்னோட்டம் அணுவில் சீராக பகிர்ந்துள்ளன. நேர்மின் கோளத்தில் உள்ள எலக்ட்ரான்கள் சீராக பகிர்ந்துள்ளன. எலக்ட்ரான்கள் ஒன்றையொன்று கவர்ந்து அணுவை நிலைப்புத்தன்மை அடைய செய்கின்றன. அடுத்து மின் முலாம் பூசப்பட வேண்டிய பொருள் மின்வாரியாக செயல்படும். எதிர் மின்வாயாக செயல்படும். மின் முலாம் பூசப்பட வேண்டிய பொருள் எதிர் மின்வாய் ஆக செயல்படும். அதிக எலக்ட்ரான்களை பெற்ற ஒரு பொருள். அதிக எலக்ட்ரான்களை பெற்ற ஒரு பொருள் என்ன செய்யும்? எதிர் மின்னோட்டம் உடையது. அதிக எலக்ட்ரான்களை பெற்ற ஒரு பொருள் எதிர் மின்னோட்டம் உடையது. தொடுவதின் மூலம் ஒரு பொருளை மின்னோட்டமடைய செய்யும் முறை. தொடுவதின் மூலம் ஒரு பொருளை மின்னோட்டமடைய செய்யும் முறை கடத்தல். தொடுவதன் மூலம் ஒரு பொருளை மின்னோட்டமடைய செய்யும் முறை அதுக்கு பேர் என்னன்னாக்க கடத்தல், கடத்துதல். மின்னூட்டம் பெற்ற ஒரு மேகத்தின் அடிப்பகுதி பொதுவாக டேஸ் பெற்றிருக்கும். மின்னூட்டம் பெற்ற ஒரு மேகத்தின் அடிப்பகுதி பொதுவாக எதிர் மின்னோட்டம் பெற்றிருக்கும். மின்னூட்டம் பெற்ற மேகத்தின் அடிப்பகுதி பொதுவாக எதிர் மின்னோட்டம் பெற்றிருக்கும். ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவு டேஸ் எனப்படும். ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவு டேஸ் எனப்படும். வெப்பநிலை. ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவு வெப்பநிலை எனப்படும். பளபளப்பான சமதள பரப்பில் நிகழும் எதிரொலிப்பு டேஸ் எதிரொலிப்பு. ஒழுங்கான எதிரொலிப்பு அப்படின்றாங்க. பளபளப்பான சமதள பரப்பில் நிகழும் எதிரொலிப்பு ஒழுங்கான எதிரொலிப்பு எனப்படும்.
படுகோணம் 40 டிகிரி எனில் அதன் எதிரொலிப்பு கோணம் என்னவாக இருக்கும்? படுகோணம் 40 டிகிரி எனில் அதன் எதிரொலிப்பு கோணம் 90 டிகிரி. படுகத்திற்கும் செங்குத்து கோட்டிற்கும் இடையே உள்ள கோணம் படுகத்திற்கும் செங்குத்து கோட்டிற்கும் இடையே உள்ள கோணம் படுகோணம். பொருளொன்றின் மீது விசையால் செயல்படும் வேலை எதிர்குறி எனில் பொருளின் இடப்பெயர்ச்சியானது டேஸ் இருக்கும். விசையின் திசைக்கு எதிர் திசையில் பொருளொன்றின் மீது விசையால் செயல்படும் வேலை எதிர்குறி எனில் பொருளின் இடப்பெயர்ச்சியானது விசையின் திசைக்கு எதிர் திசையில் இருக்கும். ஒரு பொருள் சூட்டின் அளவு அல்லது குளிர்ச்சியின் அளவு என்பது அப்பொருளின் சூட்டின் அளவு அல்லது குளிர்ச்சியின் அளவு என்பது அப்பொருளின் வெப்பநிலை. ஒரு பொருளின் சூட்டின் அளவு அல்லது குளிர்ச்சியின் அளவு என்பது அப்பொருளின் வெப்பநிலை. கீழ்காணும் பொருள்கள் பெற்றுள்ள ஆற்றலின் தன்மையின் அடிப்படையில் மாறுபட்ட ஒன்றை பிரித்து எழுதுக. இயக்கத்தில் உள்ள கார். கீழ்கண்டும் பொருள்கள் பெற்றுள்ள ஆற்றலின் தன்மையின் அடிப்படையில் மாறுபட்ட ஒன்றினை பிரித்து இயக்கத்தில் உள்ள கார். மின்னாற்றலில் வணிக முறை அலகு. மின்னாற்றலில் வணிகை முறை அலகு கிலோவாட் மணி. மின்னாற்றலில் வணிக முறை அலகு என்னன்னா கிலோவாட் மணி. டேஸ் வரை பரிமாணம் உள்ள பொருள்களின் பரிமாணங்களை அளக்க திருகு அளவி பயன்படுத்தப்படுகிறது. 0.01 சென்டிமீட்டர். 0.01 சென்டிமீட்டர் வரை பரிமாணம் உள்ள பொருள்களின் பரிமாணங்களை அளக்க திருகு அளவி பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து திருகு அளவியில் தலைகோல் களிப்பிரிவு புழுக்கோளின் வரைகோட்டிற்கு கீழ் அமைகிறது எனில் சுழிப்பிழை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுழிப்பிழை நேர்குறி அப்படின்னு சொல்லிருக்காங்க. திருகு அளவில் தலைகோல் சுழிப்பிரிவு புலிக்கோளின் வரைகோட்டிற்கு கீழ் அமைகிறது எனில் சுழிப்பிழை நேர்குறி. திருகு அளவி டேஸின் விட்டத்தை அளக்க பயன்படுகிறது. மெல்லிய கம்பி. திருகு அளவி மெல்லிய கம்பியின் விட்டத்தை அளக்க பயன்படுகிறது. திருகு அளவி மெல்லிய கம்பியின் விட்டத்தை அளக்க பயன்படுகிறது. ஒரு ஒளி ஆண்டு என்பது டேஸ் ஆகும். ஒரு ஒளி ஆண்டு என்பது 365.25 × 24 × 60 × 60 × 3 × 10⁸. இதே ஒளியாண்டு. ஒரு ஒளி ஆண்டு என்பது 365.25 × 24 × 60 × 60 × 3 × 10⁸. இதுதான் ஒளியாண்டோட அளவு. வானியல் அலகு என்பது புவியின் மையத்திற்கும் டேஸின் மையத்திற்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவு. வானியல் அலகுனா என்ன அப்படின்னா, வானியல் அலகு அப்படின்னு எதுக்கு இடையில அப்படின்னா புவியின் மையத்திற்கும் சூரியனின் மையத்திற்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவு தான் வானியல் அலகு. புவியின் மையத்திற்கும் சூரியனின் மையத்திற்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவு தான் வானியல் அலகு. ஒரு பொருளின் முடுக்கத்திற்கு காரணம். ஒரு பொருளின் முடுக்கத்திற்கு காரணம் சமன் செய்யப்படாத விசை. ஒரு பொருளின் முடுக்கத்திற்கு காரணம் சமன் செய்யப்படாத விசை. உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு சமமான இயற்பியல் அளவு. உந்த மாறுபாட்டுதல் வீதத்திற்கு சமமான இயற்பியல் அளவு முடுக்கம். ஓய்வு நிலையிலுள்ள கனமான பொருளின் உந்தம். ஓய்வு நிலையிலுள்ள கனமான பொருளின் உந்தம் சுழி. ஓய்வு நிலையில் உள்ள கனமான பொருளின் உந்தம் சுழி.
புவிப்பரப்பில் 50 கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடை. புவிப்பரப்பில் 50 கிலோ எடையுள்ள மனிதனின் எடை 480 என் 90. புவிப்பரப்பில் 50 கிலோகிராம் நிறைவுள்ள மனிதனின் எடை 490 எண். இதை நான் பார்த்து சொல்றேன். அடுத்த 46வது கொஸ்டின். உயிரி தொழில்நுட்ப ஊசி மருந்துகளை குளிர செய்யும் குளிர் தொழில்நுட்ப அமைப்புகள். குளோரின். உயிரி தொழில்நுட்ப ஊசி மருந்துகளை குளிர செய்யும் குளிரி தொழில்நுட்ப அமைப்புகள் குளோரின். 20 ஓம் மின் தடையுள்ள கம்பியில் மின்னோட்டம் உருவாக தேவைப்படும் மின்னழுத்த வேறுபாடு 4V. இருமின் விளக்குகளின் மின் தடைகளின் வீதம் 1:2. அவை தொடராக ஒரு சுற்றில் இணைக்கப்படுகின்றன எனில் அவை எடுத்துக்கொள்ளும் ஆற்றலின் விகிதம் 2:1. ஒத்த நிபந்தனைகளில் டேஸ் பரப்பு மற்ற பரப்புகளை விட அதிக வெப்பத்தை உட்கவருகிறது. கருமை. ஒத்த நிபந்தனைகளில் கருமை பரப்பு மற்ற பரப்புகளை விட அதிக வெப்பத்தை உட்கவருகின்றன. கருமை. ஆனால் தானே இந்த கருப்பு சட்டை போட வெயிலில் கருப்பு சட்டைலாம் போடக்கூடாது. ஏன்னா அதை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூரிய ஒளி அப்சர்வ் பண்ணும்போது ரொம்ப ஹீட் ஆகும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இயற்கை கதிரியக்க தனிமத்தின் அணு எண். இயற்கை கதிரியக்க தனிமத்தின் அணு எண் 82 விட அதிகம். நண்பர்களே, இது இயற்பியல் 6வதுல இருந்து 10வது வரைக்குள்ள இயற்பியல் கேட்ட கொஸ்டின். ஆல்ரெடி கொஞ்சம் பார்ட் 1 இருக்கும். இது வந்து பார்ட் 2. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வருது, அடுத்து ரயில்வே எக்ஸாம்ஸ் வருது. கண்டிப்பா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அதனால நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நன்றி நண்பர்களே. வெற்றி பெற வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.